ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ஈரான், அரபு நாடுகள் நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் சளைக்காமல் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய என்னென்னா இப்போ ஈரான் வந்து எதை குறி வைக்கிறாங்கன்னா, மக்கள் இருக்கிற இடத்த நெருக்கமாக மக்கள் வாழ்கிற சாதாரண மக்கள், அரபு மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வந்த இந்திய மக்களோ வேறு எந்த மக்களாக இருக்கட்டும், அந்த இடங்களில் எந்த இடத்தையும் குறி வச்சு அடிக்கலை. இதுக்கு முதல்ல அடித்தது எல்லாமே அமெரிக்காவோட தளங்கள் அடித்தாங்க. அதுபோக அமெரிக்கர்கள் முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அது ஹோட்டலில் அடித்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இஸ்ரேல் முந்தா நாள் இங்கே வந்து ஈரானோட ஒரு கேஸ் ஃபீல்டு அடித்ததுனால அதுக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலோட ஹைஃபாவில் இருக்கிற மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு அடித்தாங்க. அது போக நம்பர் 2 வந்து குவைத்தில் இருக்கிற கேஸ் ஃபீல்டு. அப்புறம் வந்து இங்கே அல்-உதேது பேஸை ஏற்கனவே அடித்து துவைச்சிட்டாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ராஸ் லபான்ற அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கத்தாரில் உலகத்தின் மிகப்பெரிய கேஸ் பிளான்ட்டு அதை அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ பேரலைஸ் ஆகி கிடக்கு. அப்புறம் யுஏ எடுத்திங்கன்னா 2 இடத்துல அங்கே வந்து மொத்தத்துக்கே வந்து ஆல்மோஸ்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஷடவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 இடத்துல அடிச்சிருக்காங்க யுஏயில். அப்புறம் சவுதியில் வந்து ரியாதுன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் இடம். அது எதுக்குன்னா, இங்கே அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் அங்கெல்லாம் வந்து கேஸை ஃபில்லப் பண்ணும். அந்த இடத்த வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ அடிச்சு அடியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தார் ஸ்ட்ரெயிட்டாகவே ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, கத்தார் இமீடியட்டாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி, ஈரான் டிப்ளமேட்ஸ் அவங்க எல்லாத்தையும் முதல்ல வந்து நாட்டை விட்டு காலி பண்ணு, நீங்கள் உங்கள் சங்கத்தை உங்கள் உறவே வேண்டாம் அப்படின்னு வெளியேற சொல்லிட்டாங்க. ஸோ கத்தார் வெளியேற சொல்லிட்டு நாங்கள் அமெரிக்கா பக்கம் தான் இருக்கோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து ஈரான் அடித்தோமா, எங்கள் நாட்டில் வந்து அவங்க அடிக்கிறது எங்கள் எண்ணெய் வயல் அடிக்கிறது அவங்களுக்கு தார்மீக உரிமை யார் கொடுத்தது? இஸ்ரேல் அடித்தா இஸ்ரேலில் போய் அடிங்க, இல்லை அமெரிக்கா அடித்தா அமெரிக்காவில் போய் அடிங்க, எங்கள் நாட்டில் போய் அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து அங்கே ஷேக் வந்து ரூலர் வந்து சொல்கிறாரு. அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு பலம் கொடுக்கறது எது? எங்கேயோ 12,000 11,000 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த ரீஜனில் ஈரானை சுற்றியே தங்களோட தளத்தை வச்சுக்கிட்டு பயமுறுத்திட்டே இருந்து அந்த தளத்திலேருந்து ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் கிளம்பி போய் ஈரான் அடித்தா ஈரான் சும்மா இருப்பாங்களா? எங்கேருந்து வருதோ அந்த நாட்டை நாங்கள் அடிப்போம். அது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது February 28க்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸ் அண்ட் நான் ஜிசிசி கண்ட்ரிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 6 ஜிசிசி கண்ட்ரி, அதில் வந்து 5 மேலே அடிப்போம். ஏன்னா ஒரு இது ஓமான் அவங்க மத்தியஸ்தம் பண்ணனால ஓமானை விட்டுட்டாங்க. அது இல்லாமல் ஈராக்காக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், அல்லது சிரியாவாக இருக்கட்டும், லெபனான் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எச்சரிக்கையெல்லாம் காற்றுல பறக்க விட்டு எங்களுக்கு வந்து பெரிய அண்ணன் அமெரிக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஈரான் வந்து அடிபட்டு திரும்ப அப்படி சிங்கமாக எந்திரிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து உண்மையிலேயே இவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு வீரியமாக வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை வந்து ட்ரம்ப்பே ஒத்துக்கிட்டார். சரி, இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இதெல்லாம் நிறையா வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ அதாவது இவங்க இங்கே அமெரிக்காவோட தளத்தை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பழைய செய்தி. இப்போது எண்ணெய் கிணறுகளாக பார்த்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது புதிய செய்தி. அந்த எண்ணெய் கிணறு எங்கெங்கே அடிக்கிறாங்க? குவைத்தில் அடிச்சிருக்காங்க, பஹ்ரைன்லாம் வந்து கிட்டத்தட்ட நாசப்படுத்திட்டாங்க. சின்ன ஒரு தீவு நாசப்படுத்தியாச்சு. பஹ்ரைன் வந்து இனி எந்திரிச்சு வர்றதுக்கு இனி எவ்வளோ காலம் ஆகும் தெரியாது. அதே மாதிரி யுஏஇ வந்து அதில் யுஏஇன்னு எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் அபுதாபியோட ஆயில் வருமானம், இன்னொரு பக்கம் வந்து துபாயோட சர்வீஸ் வருமானம். சர்வீஸ்னால் ஃபைனான்சியல் சர்வீஸாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும், அதுபோக ரியல் எஸ்டேட் இப்படின்னு சொல்லி சர்வீஸ் வருமானம். இது எல்லாமே அப்படியே அடங்கி போய் கிடக்கு. ஃப்ளைட்டெல்லாம் ஏதோ அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓடுதே ஒழிய, முன்னாடி பார்த்தா வேர்ல்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிறது துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அடுத்து வந்து மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அடிக்கிற அடி தாங்க முடியாத அளவுக்கு அடி. அது இல்லாமல் சவுதி அரேபியாவில் ஏற்கனவே ராஸ்தனூரை அடித்தாங்க. இப்போ வந்து ரியாதில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி யான்பு, அதுக்கப்புறம் ஜுபைல் அப்படின்னு
அதாவது சவுதி அரேபியாவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய என்னென்ன பிளான்ட் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரிட்டாலியேட் பண்ணால் கூட முழுமையாக அடிக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. இன்னும் எப்படின்னா இப்போ ஈரான் பயன்படுத்துகிறது எல்லாமே கன்வென்ஷனல் மிசைல்ஸ் இல்லாமல் புதிய புதிய ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல். ஏற்கனவே சொன்னாங்க, முன்னாடி வந்து பார்த்தா ஒரு பேர் லிஸ்ட்டே கொடுத்தாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து க்ரூஸ் மிசைல், அப்புறம் வந்து சப்சோனிக்கு, சூப்பர் சோனிக், அப்புறம் ஹைப்பர் சோனிக், அப்புறம் இதில் வந்து பாலிஸ்டிக்கில் வந்து ஷார்ட் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைல், மீடியம் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைல், அப்புறம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அப்புறம் இதில் வந்து இது கொரம்ஷாகர் 1, 2, 3 அது வந்து ஷார்ட் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு, அப்புறம் கொரம்ஷாகர் 4 அது வந்து இன்டர்கான்டினென்டல், அப்புறம் கொரம்ஷாகர் 5 அது வந்து வெரி லாங் ரேஞ்சு அப்படின்னு பயங்கரமான அளவுக்கு. இப்போ வந்து எப்படின்னா கைபர் ஷேக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது, கடர்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் இதை வச்சு அப்புறம் ரொம்ப டான்சிங் மிசைல்னு ஒன்று ரொம்ப கேள்விப்பட்டிருப்பேன், செஜில் அப்படின்னு சொல்லி. அது வந்து மெனூரபிள் அப்படிங்கிறனால அதை டான்சிங் மிசைல்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக கடந்த ஒரு 3-4 நாளாக எல்லாருக்கும் தெரியும் டான்சிங் மிசைல் அப்படின்னு. அது போச்சு அப்படின்னா அதை தடுக்கவே முடியாது, எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு. அது எப்படி வந்தாலும் தேடி தேடி அது வரும்போது ரூட்டை மாற்றி மாற்றி போய் இலக்கை நோக்கி கரெக்டாக அடிக்குது அப்படிங்கிறது அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ செஜில் வந்து நிறைய வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது அத்தனைக்கு வந்து பின்னணியில் உதவி பண்ணுறது எதுனா சைனாவும் ரஷ்யாவும். எந்தெந்த இடத்துல யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஈரானை வந்து அடித்த இந்த ஃபைட்டர் ஜெட் எங்கேருந்து கிளம்பிச்சு, எங்கே வந்து ஃபியூயல் கெரசின், அதாவது பெட்ரோல் இல்லை கெரசின் ஃபில்லப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி, கெரசின், ஒயிட் பெட்ரோல் இந்த மாதிரியெல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க. அங்கே அதுக்கான ஃபில்லப் பண்ணுற ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த லொக்கேஷனை போட்டு போட்டு கொடுக்க இது அடித்தாங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அந்த ஆயில் டேங்க் வச்சுருப்பாங்க, அதை அடித்தாங்க. இது எதுக்கிட்ட சம்மந்தமாக அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஈரானோட கார்க் ஐலாண்டை குண்டு போட்டுட்டு திரும்பி போனது அந்த என்னென்னா அங்கே யுஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலேருந்து கிளம்பி அப்புறம் இங்கே வந்து துபாய் இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டேங்க்லேருந்து, ஆயில் டேங்க்லேருந்து ஆயிலை ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அடிச்சுட்டு திரும்பி போச்சு அப்படின்னு கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுக்குறது எல்லாமே ரஷ்யாவும் சைனாவும். ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கும்போது ஈரான் வந்து சதிராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா அரபு நாடுகள் இன்னும் ஈரானுக்கு சாதகமாக போகவே மாட்டாங்க எப்படி பார்த்தாலும். அதுக்கு காரணம் வந்து அடுத்து டீட்டெயிலாக பேசிடலாம். ஆனால் இப்போ சாதகம் போக மாட்டாங்க. அமெரிக்காவை நம்பணும், ஆனால் இப்போ அமெரிக்காவை நம்ப முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இடையில வந்து லெக்தாதா ஒருத்தன் வந்தாப்புலையே ஜெலன்ஸ்கி, சொந்த நாட்டிலேயே சூனியம் வச்சாங்க, அடுத்த நாட்டில் வந்து அப்படி அள்ளி கொடுக்க போகிறான். அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி அடுத்த நாட்டில் வந்து எங்கிட்ட வந்து இந்த இது ஷாஹித் ட்ரோன் அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து தடுக்கிறதுக்கு எங்கிட்ட பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு ஒரு 200 எக்ஸ்பர்ட்ஸையும் நிறைய மிஷினையும் அனுப்பிச்சி விட்டு, ஏன்னா அவன் வசூல் பண்ணுறான் இந்த நேரத்தில். அதாவது எரியிற வீட்டில் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை வந்து அந்த ஜெலன்ஸ்கியை நம்பி இவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. யார்? சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, முக்கியமாக இவங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா. இதில் என்னென்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஜிசிசி கண்ட்ரி வந்து ரொம்ப வளமாக ஒரு பயங்கர ரிச் கண்ட்ரி. அவங்களுடைய வருமானம், ஜிடிபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி மொத்தத்துக்கு ஆடி போய் கிடக்கு. நான் வந்து இப்போ அங்கே ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா அங்கே வந்து இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணது வந்து அபுதாபி, துபாய், அப்புறம் சவுதி அரேபியா. இதில் எனக்கு வந்து பஹ்ரைனில், குவைத்திலேருந்து அப்பப்போ எனக்கு தகவல் வரும், பஹ்ரைன்லேருந்து இல்லை. ஆனால் என்னென்னா இப்போ வரைக்கும் உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லை அங்கே. ஆனால் தட்டுப்பாடு கொஞ்சம் விளையாட்டம்லாம் வந்திருக்கு. ஆனால் அதிகாரிகள் வந்து ரெகுலராக போய் லூலு மால் மாதிரி, சிட்டி சென்ட்ரு, லூலு மால், அதில் இந்த கரிஃபோர், அந்த மாதிரி பல இதில் வந்து செக் பண்ணுறாங்க. அதாவது ரேட் என்ன வச்சுருக்காங்க, உணவுப் பொருளை வந்து அதாவது பதுக்கி வச்சோ ரேட் அதிகம் பண்ணியோ மக்களை வந்து பேனிக் ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ரெகுலராக அங்கே இருக்கிற அதிகாரிகள் செக் பண்ணுறாங்க. ஸோ அதே எப்படியும் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் பற்றி அங்கே கடை விரிச்சிருக்க நம்ம ஊர்காரங்களாகட்டும், வெளிநாட்டுக்காரங்களாகட்டும், எல்லா வியாபாரிகளுக்கும் தெரியும். அவங்க இந்த மாதிரி பதுக்கி வச்சு ஏதாவது பண்ணுனா அவங்க வந்து ஆள் யாருன்னே பார்க்காம இழுத்து மூடி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரியும். அந்த விதத்தில் அரபு நாடுகள் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா குற்றம் புரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மன்னிப்பே கிடையாது
அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அங்கே கடை விரித்து வச்சுருக்கவங்க லூலு மால் மாதிரி, உதாரணத்துக்கு லூலு மால், அவங்க எல்லாமே உணவுப் பொருளோட விலையை வந்து இதுவரைக்கும் ஏற்றவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவைலபிலிட்டி வந்து ஏதாவது ரூட்டில் இந்த மாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமான்லேருந்து அங்கேருந்து நிலப்பகுதி வழியே வர வச்சு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, கார்கோ ஃப்ளைட்டை கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி மக்களுக்கு பேனிக் ஆகாமல் இதுவரைக்கும், அதாவது இன்றைக்கி இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து அங்கே ரம்ஜான் பெருநாள் கொண்டாட்டம், பேர் தான் கொண்டாட்டம். கொண்டாட்டம் இல்லாத கொண்டாட்டம் அரபு நாடுகளுக்கு, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அரபு மக்களுக்காக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு நாடுகளிலிருந்து போயிருக்க இஸ்லாமியர்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப உற்சாகமாக புத்தாடை, அது அப்புறம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி வந்து பிரேயருக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அந்த முக்கியமான ஒரு மைதானத்தில் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு துபாய் அப்படின்னா, துபாயோட ஈத்கா மைதானத்தில் அங்கே இருக்கிற ரூலர் வந்து ப்ரேயரில் முன்னாடி நின்று அவர் ப்ரேயரில் அவரும் கலந்துக்குவார். அது மாதிரி அபுதாபியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த முறை தவிர்க்க சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஒருவேளை ஒரு துபாயில் இருக்கிற ஈத்கா மைதானம் ஒரு 1,00,000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட ட்ரோன் ஸ்டிக்கரை ஒட்டி இஸ்ரேல்காரங்க அது மேலே அடித்து விட்டா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்து போகிறதுக்கும், கைகால் எல்லாம் ஊனமாகி போகிறதுக்கும் ஒரு பயங்கர அல்லோலப்பட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருங்கிறனால இப்போ வந்து அப்படிலாம் கூட வேண்டாம்னு சொல்லி தடை போட்டாங்க. அப்புறம் எப்பவும் வந்து வான வேடிக்கை நிறையா பண்ணுவாங்க. அந்த வான வேடிக்கையை தான் வந்து ஈரான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த செய்தியோடு வந்து இன்றைக்கி இந்த செய்தியை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அமெரிக்கா வேறு அடி தாங்க முடியாமல் அல்லது வலி தாங்க முடியாமல் இவங்களை வந்து நெத்தன்யாகு உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இங்கே இஸ்ரேலை நம்புனா நம்ம கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஈரான் அதோட அது மேலே விதித்த பொருளாதார தடை, இப்போ இதே மாதிரி பொருளாதார தடை விதிச்சுட்டே இருக்கும், இது வந்து ரொம்ப பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஹர்மோஸை மூடிட்டுருக்காங்க, நமக்கு பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஈரான் மேலே விதித்த பொருளாதார தடையை நீக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கதா தகவல். இந்த தகவல் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஈரான் கொஞ்சம் சற்று இறங்கி வரலாம். அதுபோக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் வரலாம். இப்போதைக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தையை கண்டிப்பாக ஈரான் நம்ப போகிறதில்ல. அப்போ மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வேறு பெரிய நாடுகள்லாம் இப்போதைக்கு சைனா, ரஷ்யா, அப்புறம் வேறு நாடுகள் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு பேச்சுவார்த்தையில் ஸ்ட்ராங்காக இறங்கி, அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் அந்த இது இருக்கே, அவங்க வந்து எப்படின்னா அமெரிக்கா போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி, ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வந்து வீட்டோ பவர் அதெல்லாம் மாற்றி ஒரு முழுமையான புது உலகம், அது போக யூனிபோலார் இல்லாமல் பைபோலார் இல்லாமல் மல்டிபோலாராக வரக்கூடிய வாய்ப்பும் வரும். ஸோ இந்த செய்தி வந்து உண்மையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா செய்தி வந்திருக்கு. அவங்க இப்போதைக்கு அதை தற்காலிகமாக ஈரான் மேலே விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே இன்றைக்கி ரம்ஜான் மாதம் அதாவது இஸ்லாமியர்களுக்கும் அதுபோக அந்த நான் முஸ்லீம்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் இது வந்து ஒரு புனிதமான நாள். இது எப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக மட்டும் இல்லை, ஒரு புனிதமான நாள். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற வளம் இருக்குது, அதில் வந்து ஒரு 2.5% ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதம், இந்த நாள். ஸோ இதை வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்லதானே. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா இந்த தடையை நீக்கியிருக்கிறது வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஏற்கனவே எண்ணெய் கிணறு நிறைய அடிபட்டு இதுபட்டு பொருளாதார சீரழிவெல்லாம் வந்துருச்சு. அரபு நாடுகளுக்கு வந்துருச்சு, ஈரானுக்கு வந்துருச்சு, இஸ்ரேலுக்கு வந்துருச்சு, சம்மந்தம் இல்லாத ஈராக்கு, சிரியா எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து சம்மந்தமில்லை, அங்கே பொருளாதார பிரச்சனை நிறையா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். அடுத்த ஒரு காலில் சந்திப்போம். நன்றி.